தீர்மானங்கள் விளக்க உரை குறித்து தோழர் சுபின் அவர் மாநில செயலாளர் அவர்கள் விளக்க உள்ளார். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய 3ஆம் மாநில மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் சசிகலா அவர்களே, வரவேற்புரை ஆற்றின வரவேற்பு குழு தலைவர் தோழர் மா அந்தோணிசாமி அவர்களே, நல்லதொரு துவக்க உரையாற்றிய தி ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷன் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் மோ ஞானத்தம்பி அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மா சின்னத்துரை அவர்களே, மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இரா நா நம்பிராஜன் அவர்களே, தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் உ சண்முகம் அவர்களே, கண் மருத்துவ உதவியாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் க அன்பழகன் அவர்களே, தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தே புனிதா அவர்களே, தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தே வாசுகி அவர்களே, தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஆ தி அன்பழகன் அவர்களே, தென்சென்னை மாவட்ட தலைவர் தோழர் வை சிவகுமார் அவர்களே, வடசென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் முத்துக்குமார சாமிவேல் அவர்களே, இறுதியாக நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் ஷா டேனியல் ஜெயசிங் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மைக்கேல் லில்லி புஷ்பம் அவர்களே, பேரணியை துவக்கி வைக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஆய்வக நுட்புணர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மு செல்வராணி அவர்களே, பேரணியை நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் அண்ணா குபேரன் அவர்களே, மற்றும் இறுதியாக பேரணியிலே நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் சே அமுதா அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, பிரதிநிதிகளே, அனைத்து நிர்வாகிகளே மற்றும் நம்முடைய இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கடந்த காலங்களிலே நம்மை சிறப்பாக வழிநடத்தி நம்முடைய சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி இன்றளவும் இந்த மாநாட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் வழிகாட்டியாக இருந்த தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் தோழர் மு அன்பரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில மையம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் யாவும் அரசினுடைய கருணையினாலோ காருண்யத்தினாலோ பெறப்பட்டவை அல்ல. அவை அனைத்தும் விடாபிடியான போராட்டங்கள் மூலமாக அளப்பெரிய தியாகங்கள் மூலமாகவும் அரசினுடைய கரங்களிலிருந்து பிடித்து பறிக்கப்பட்டவை என்று தோழர் எம்ஆர்எப்பன் அரசூழியர் சங்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம் தோழர்களே, இன்றைக்கு நம்முடைய செவிலியர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் கூட அப்படித்தான். நாம் அந்த கடந்த 2015ஆம் ஆண்டிலே தொகுப்பூதியத்திலே மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பணி அமர்த்தப்பட்ட போது நம்முடைய ஊதியமானது வெறும் 7500 ரூபாய் மட்டுமே இருந்தது. அந்த காலகட்டத்திலே சங்கம் தொடங்குவதற்கு முன்பு நாம் ஒரு போராட்டத்தை திட்டமிட்ட போது நம்முடன் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் என்ற ஒரு பேரமைப்பு நமக்கு வழிகாட்டி நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெறும் விதமாக நமக்கு அனைத்து விதமான வழிகாட்டுதலை நமக்கு தந்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே நாம் நடத்திய போராட்டங்கள் மூலமாக இந்த ஊதியம் தொடர்ச்சியாக நாம் அதிகரித்து பெற்றிருக்கிறோம் தோழர்களே. கடந்த 2017ஆம் ஆண்டில் நாம் நடத்திய போராட்டத்தின் மூலமாக 7500 ரூபாய் ஊதியமானது 14000 மாற்றப்பட்டது. அதே சமயத்தில்
இந்த 14,000 ரூபாய் ஊதியம் போதுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இது போதுமான ஊதியம் அல்ல. தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக இன்றைக்கு நம்முடைய செவிலியர்கள் பலர் இன்றைக்கு பணி நிரந்தரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலே இருக்கக்கூடிய புதிய பணியிடங்கள் நிரந்தர செவிலியர் பணியிடங்களாக நாம் போராடி பெற்றோம். அன்றைக்கு நாம் போராடி கொண்டிருந்த போதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது, சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசானது, நம்முடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சி அமைத்தவுடனே அதை அனைத்தும் நிறைவேற்றி தந்து விடுவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் கூட அதை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் மாறாக ஆட்சி அமைத்த பின்பு அவர்களுடைய நிலைப்பாட்டிலே தொடர்ச்சியாக மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடங்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் தொகுப்பூதிய முறை. ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய 3ஆம் மாநில மாநாட்டிலே எடுத்திருக்கக்கூடிய அறைகூவல் தீர்மானங்கள் வரக்கூடிய மே 12ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி செவிலியர் தினத்தன்று அனைத்து செவிலியர்களும் கோரிக்கை அட்டை அணிந்து பணி செய்வதென்றும், அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதுவதென்றும், மே 20ஆம் தேதி அனைத்து இந்திய மாநில அரசூழியர் சம்மேளனத்தினுடைய அறைகோள் தீர்மானமான ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறுவதெனவும், ஜூன் 26 அன்று சென்னை மாநகரிலே 24 மணி நேர தர்ணா போராட்டம் என்றும், ஜூலை 17ஆம் தேதி டிஎம்எஸ் வளாகத்திலே மாபெரும் பெருந்திரள் முறையீடு நடத்துவது என்றும் அறைகோல் விடுகிறது இந்த மாநில மாநாடு. தோழர்களே, நாம் இன்னும் போராட வேண்டியது இருக்கிறது. ஒரு முறை கூட சொல்லுகிறேன், உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் யாவும் அரசினுடைய கருணையினாலோ காருண்யத்தினாலோ பெறப்பட்டவை அல்ல. அவை அனைத்தும் விடாபிடியான போராட்டங்கள் மூலமாக, அளப்பெரிய தியாகங்கள் மூலமாக இந்த அரசிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டது என்ற தோழர் எம்.ஆர். அப்பனுடைய வார்த்தைக்கிணங்க நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர்களை நன்றி, வணக்கம்.